எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ 1 இயர் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ ரீசெண்ட் எக்ஸாமில் கொஞ்சம் கூடுதலாகவே கேட்டிருக்கனால இதில் நம்ம என்ன பார்க்குறோம், 15 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் கவர் பண்ணுறோம். ஜாயின் பண்ண லாஸ்ட் டேட் வந்து December 20. இந்த பேட்சோட ஷெட்யூல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து ஷெட்யூல் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். சரி, ஜூன்ல இந்த 15 மாதம்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன மாதம்னா இந்த வருஷம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும். ஸோ 15 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மந்த்லி டெஸ்ட்டாக இருக்கும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டாக இருக்கும். ஜனவரிலேருந்து 2026 ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் கொடுப்போம், மந்த்லி டெஸ்ட்டும் கொடுப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல் பாருங்கள். மொத்தமாக இதில் 15 டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. ஃபஸ்ட்டு ஜூன் மந்த்துக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு December 22 இருக்கும். அதுக்கு அடுத்து ஜூலை மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து December 30 இருக்கும். ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பைலிங்குள்ள ப்ரொவைட் பண்ணுவோம். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும். வீக்லி டெஸ்ட் அப்படின்னா 20 கொஸ்டின் இருக்கும். சரியா, லிங்க்கும் பிடிஎஃப்பும் கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு. படிக்கிறதுக்கு பிடிஎஃப் பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது நம்ம லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸாக நடந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரு இந்த வருஷம் நடந்தது, போன வருஷம் நடந்தது, அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனல்லேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான வீடியோவே நம்ம போட்டிருக்கோம் ப்ரூஃபோட. மந்த்லி பிடிஎஃப்ல இங்கே இருக்குது, டெய்லி பிடிஎஃப்ல இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃபோட வீடியோ போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 13 கொஸ்டின் வந்து கம்பல்சரி வந்துடும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே ஃபேக்டை வந்து மனப்பாடம் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்காது. அங்கங்கே கோர்த்து தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதம், இந்த வருஷத்தில் இந்த மாதம் மட்டும் படித்தா போதுமா, இல்லை இந்த ஒரு 5 மாதம் மட்டும் படித்தா போதுமா, 6 மாதம் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி அதெல்லாம் முடியாது. 1 இயராவது கம்பல்சரி படிக்கணும். இப்போல்லாம் அதுக்கு மேலே கேட்குறனால தான் உங்களுக்கு 15 மந்த் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் நடக்கக்கூடிய Group 1 எக்ஸாமாக இருக்கட்டும், Group 2 எக்ஸாமாக இருக்கட்டும், Group 4 எக்ஸாமாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் இயர் வந்து Group 4 வந்து டிசம்பரில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்களுமே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களோட கட் ஆஃபை வந்து சூஸ் பண்ணக்கூடியது. மற்ற எல்லாருமே தமிழ் படிப்பாங்க, எல்லாருமே வந்து அதாவது யூனிட் 6 படிப்பாங்க, யூனிட் 5 படிப்பாங்க, பாலிட்டி படிப்பாங்க, எக்கனாமி படிப்பாங்க. இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடான ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது மற்ற சப்ஜெக்ட்லேயுமே கூட நீங்கள் அந்த ஆப்ஷனை பார்க்கும்போதே எதை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எலிமினேட் பண்ணுற ஐடியாலாம் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜை க்ரியேட் பண்ணக்கூடியதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ். ஏன்னா இது எல்லாமே ஒரு சப்ஜெக்ட்டும் கிடையாது, ஒரு பர்டிகுலராக நீங்கள் சயின்ஸ் மட்டும் படிப்பீங்கன்னு கிடையாது. இதில் நம்ம எல்லா டாப்பிக்குமே பார்ப்போம். சயின்ஸ் பார்ப்பீங்க, நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம் பார்ப்பீங்க, அவார்ட்ஸ் பார்ப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பீங்க. உங்களுக்கு பாலிட்டி சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எக்ஸாமில். ஃபார் எக்ஸாம்பிள், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கான சட்டப்பிரிவு என்ன, அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அது சும்மா உங்களுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸில் அது மாதிரி ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட வீட்டில் வந்து பண மூட்டையானது கண்டெடுக்கப்பட்டது. ஸோ அதனால அவருடைய எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ அதனால அவரை பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கியூமெண்ட் போணுச்சு. அந்த டைமில் நம்ம அந்த சட்டப்பிரிவை பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி கேட்பாங்க. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக தான் சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ அது சம்மந்தமாக ஒரு ஆர்டிக்கல் கேட்குறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த சம்மந்தமான ஆர்டிக்கல் கொஸ்டினில் வருது. எக்கனாமிலேருந்து ஒரு கொஸ்டின் வருது, இப்போ ரெப்போ ரேட் எத்தனை % இருக்குது, ரெப்போ ரேட்னா என்ன, இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வருதுன்னா ரெப்போ ரேட் இப்போ குறைச்சிருக்காங்க, 5.25% குறைச்சிருக்காங்க. ஸோ அதனால வரும். இந்தியாவோட க்ரோத் என்ன, தமிழ்நாடோட க்ரோத் என்ன, எந்தெந்த துறையில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது, இந்த மாதிரியான டைப் ஆஃப் கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்பாங்க. தமிழ்நாடு ஸ்கீம் இப்போ அதிகமாகவே கேட்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே எதில் வருது, உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் கவர் ஆகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது, இது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா அந்த அளவுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு டவுட் இருக்குன்னா ஆல்ரெடி ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், செக் பண்ணிவிட்டு கூட இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜனவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் வீக்லி டெஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுவோம். ஜனவரி மந்த் டெஸ்ட்டாக வீக்லி டெஸ்ட் ஜனவரி 2nd வீக் டெஸ்ட்டு 14ஆம் தேதி இருக்கும். அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் எல்லாமே ரிவிஷன் இருக்கும் ஜனவரி 23ல்.
அடுத்து ஜனவரி 3rd வீக் டெஸ்ட்டு, அப்புறம் செப்டம்பர் மந்த்துக்கான டெஸ்ட் இருக்கும், ஜனவரி 4th வீக் டெஸ்ட்டு, அப்புறம் ஃபெப்ரவரி 1st வீக்கு, ஜனவரி மந்தோட ஃபுல் மந்த் டெஸ்ட்டு. இந்த மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூல் வைஸாக தான் ஃபுல் டெஸ்ட்டும் நடக்கும். நெக்ஸ்ட் இந்த பேட்ச் எப்போ முடியுதுன்னு பாருங்கள். செப்டம்பர் 30யோட க்ளோஸ் ஆயிரும். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் மொத்தமாக 50 டெஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வந்து லாஸ்ட்டாக இருக்கும். செப்டம்பர் 30யோட உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ஷெடியூல் வேணா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர், அதாவது லிங்க் கொடுக்குறேன். இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம், வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபீஸ் வந்து 350, வித் மந்த்லி பிடிஎஃபோட வேணும் அப்படின்னா 850 ஃபீஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் அனுப்புனீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்படின்னா உங்களை இந்த பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். டெஸ்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும், பைலிங்குவலாக தான் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இந்த டைமுக்கு தான் பர்டிகுலராக அட்டன் பண்ணணும் கிடையாது. லிங்க் வந்து 8 PM ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு டெஸ்ட் டேட் அன்னைக்கு. நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணிக்கலாம். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டா போதும். நீங்கள் நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் அன்னைக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்போது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டில் பேர் வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடியே அட்டன் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்படி தான் டெஸ்ட் நடக்கும். வேறு ஏதாவது டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், காண்டாக்ட், அதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கால் பண்ணி கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.